ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்பு அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம வச்சுருந்த கம்பு மாவு அதை போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நம்ம என்னெல்லாம் எடுத்துருந்தோமோ அதை எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும். இப்போது நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகா இதாக இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இது கார அடை செஞ்சுருக்கேன். இதே மாதிரி ஸ்வீட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்னா வெல்லம் இல்லை ஜாகரி இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனியனை நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஆனியனையும் கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம போட்டிருக்க ஆயில் அதோட கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ எல்லாம் ஒன்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வரணும். அந்த மாதிரி வந்தோடனே ஒரு 5 to 10 minutes பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல் வச்சுட்டு நம்ம பால் மாதிரி அதை உருட்டிட்டு எண்ணெயை ஃபஸ்ட்டு ஆயில் வச்சு ஃபஸ்ட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை கையில் நினச்சி அடையை அப்படியே கல் மேலேயே அப்படியே வச்சு தடவிங்க. ஸோ நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீயும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம குக்கிங் ஆயில் இல்லாமல் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் போட்டிங்கன்னா அவங்க அந்த வாசனையில் நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அடை, ஸோ அது கொஞ்சம் சரியாக வரலை. ஸோ இன்றைக்கி நம்ம 3 அடை தான் சுட்டோம். நம்ம எடுத்த மாவுக்கு 3 அடை தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். ஸோ சின்ன பிள்ளைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒயிட் சுகரு, இது மோஸ்ட்லி ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நாட்டு சர்க்கரை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.